வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பாத்தீங்கன்னா வணக்கம். ஜாஃபர் சாதிக் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். வசமாக பாத்தீங்கன்னா போட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம டோட்டலா பார்க்க போறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் அப்படின்றவர் யாருன்னு தெரியும். ஆக்டர் அமீர் அப்படின்றவர் யாருன்னு உங்களுக்கு கம்பல்சரி தெரியும். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே ஜாஃபர் சாதிக் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை வசமாக போட்டு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதெல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, எந்த நேரத்திலும் ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக், செந்தில் பாலாஜி போன்ற இவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு எதிரானவர்கள். இவர்கள் நினைத்தார்கள் என்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை போட்டு கொடுத்து கொண்டு அசால்ட்டாக வெளியேறி விடாவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே ஸ்டாலின் நினைச்சார் அப்படின்னா ஜாஃபர் சாதிக்க எப்பயோ இந்த விஷயத்திலிருந்து போதை பொருள் கிட்டத்தட்ட டெல்லி வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டின் மானம் கப்பலேறிய பிறகு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திமுகவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இவர்கள் இருந்தது அனைவருக்கும் தெரிய அச்சச்சோ இவங்க இப்படிதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா உடை தெரியப்பட்டது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, 2024 ஆண்டு வரப்போற நாடாளுமன்றத்துடைய தேர்தல் என்பது யார் யாருக்கு எப்பேற்பட்ட ஒரு திருப்பங்கள் என்பது அமைவதற்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்பதை நம்ம கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. ஸோ இப்போ ஜாஃபர் சாதிக்குடைய இஷ்யூஸ் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் என்பது எப்பேற்பட்ட ஒரு சூழல்களை நோக்கிய நகர்வாக இருக்க போகிறது என்பதையுமே நம்ம கம்பல்சரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஜாஃபர் சாதிக் போன்றவர்கள் நிச்சயமாக திமுகவிலிருந்து நீக்கப்பட்டது மட்டும் அல்லாமல் அவங்க எங்கேருந்து வந்தாங்க, என்னென்ன விதமான வேலைகளெல்லாம் பார்த்தாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக பக்காவாக பிளான் போட்டு பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் இந்த திமுகவின் அரசாங்கம் டோட்டலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா இவங்க இப்படியே தப்பிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. ஜாஃபர் சாதிக் உண்மையிலேயே வசமாக போட்டு கொடுத்த ஸ்டாலினை தப்பிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொறுத்திருந்து என்ன நடக்கிறது என்பது.